கடைக்கு முன்னாடி பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த ரஜினி போஸ்ட் போட்டிருக்கீங்க. ஆமா ஆமா. உங்க ஃபேஸும் பாத்தீங்கன்னா ரஜினி மாதிரி தான் இருக்கு. அது அப்ப ரஜினி மாதிரி இருந்தேன். அதனால என்ன ரஜினி எல்லாருமே சேலத்துல இருந்து என்ன கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. சரி. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் படிக்கல சாமி. ஸ்கூல் பக்கமே போனது இல்லையா? போயிருக்கிறேன். நமக்கு வீட்டு கஷ்டம், இன்னும் மனசுக்கு ஆறுதலா கிடைக்குது. ஒருத்தருக்கு தலையை அலங்காரம் பண்ணி நீட்டா வச்சிருந்தா அதே நமக்கு ஒரு திருப்தி தானே. ட்ரெண்டா இருக்கிற ஹேர் ஸ்டைல் எதுனா இப்போ கரண்ட்ல இருக்கிற இப்ப? ஆமா, பாதி கட்டிங் வெட்டிட்டு பாதி கட்டிங் போறாங்க. ஒரு அதான் ட்ரெண்டா இருக்குது இப்ப. சக்சஸ் ஆகலாம்னு எதிர்பார்ப்பாங்கன்னு சில பேருங்க. போட்டி பொறாம இல்ல இதெல்லாம் நிறைய இருக்குல்ல, வளர விட மாட்டாங்க. வாழ்க்கையில் நடக்குதுன்னு சொல்றேன். வளர விட மாட்டாங்க. முடி கொட்டி போயிடும், கர்லிங் எல்லாம் போடாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். முடி கொட்டி போயிடுச்சு. நானும் ஏற்கனவே ஒரு கர்லிங் போட்டிருக்கிறேன். எனக்கு அதெல்லாம் முடி கொட்டி போயிருதுன்னு யாருக்கும் சொல்லி போறது. ஈட்டு கூட நான் போறதில்ல யாருக்கு. ஏன்னா மக்களுக்கு வந்து முடி இருந்தா தான் எனக்கு தொழில் இருக்கும். முடியெல்லாம் கொட்டி போச்சா அப்புறம் கட்டிங்க யார் வருவாங்க? ஏதோ கடவுள் தான் உதவி பண்ணோம், வேற ஒண்ணும் இல்லை. எனக்கு தொழில் கொடுத்து தொழில் வந்தா போதும். எனக்கு பேரு எனக்கு கிடைச்சது ரஜினின்னு பட்டம் தான் கிடைச்சிருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. உங்க மனைவி உங்களுக்கு எப்படின்னா? எனக்கு எங்க பெத்த தாய் மாதிரி தான் பாத்துக்குது. நம்ம சரியில்லைன்னா எனக்கு ஆட் பண்ணுவாங்க. உங்க ஒய்ஃப வந்து நீங்க எந்த இடத்துல வச்சு பார்க்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? கடவுள் மாதிரி தான் நினைச்சு பார்ப்பேன். அண்ணா உங்க பேருனா? என் பேர் ரஜினி துரைசாமி. இப்ப நீங்க இருக்கிற ஊர்னா? கொல்லாம்பட்டி. அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் இதே ஊர் தானா? ஆமா. ஆனா இப்போ இந்த தொழிலை பத்தி தெரிஞ்சு ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ரஜினி அப்படிங்கிறது நேம் எப்படின்னா வந்துச்சு? ஏன் உங்க கடைக்கு முன்னாடி பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த ரஜினி போஸ்ட் போட்டிருக்கீங்க. ஆமா ஆமா. உங்க ஃபேஸும் பாத்தீங்கன்னா ரஜினி மாதிரி தான் இருக்கு. அது அப்ப ரஜினி மாதிரி இருந்தேன். அதனால என்ன ரஜினி எல்லாருமே சேலத்துல இருந்து என்ன கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. சரி சரி. எதனால இந்த நேம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா? ரஜினி ஸ்டைல் பண்றதுல அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதனால ரஜினி மாதிரியே பண்ணேன். ஓஹோ. அதனால எனக்கு ரஜினின்னு பேர் வச்சுட்டாங்க. ஓ, உங்க ரஜினி ஃபேனுங்களா நீங்க? ஆமா. ஓகே. பிறந்ததுல இருந்தே இப்ப தற்காலிகமா தானா? எனக்கு அவர் விவரம் தெரிஞ்சே எனக்கு ரஜினி தான். ஓஹோ. அவருக்காக நீங்க என்ன ஸ்பெஷலா பண்ணிருக்கீங்க? எல்லாம் பண்ணேன், எல்லாம் விட்டுட்டேன். அண்ணா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் படிக்கல சாமி. ஸ்கூல் பக்கமே போனது இல்லையா? போயிருக்கிறேன். நமக்கு வீட்டு கஷ்டம். சரி. அதனால வெள்ளிப்பட்டைக்கு ஃபர்ஸ்ட் வெள்ளி வேலை செஞ்சுட்டு இருந்தேன். சரி சரி. இப்போ விட்டுட்டு நம்ம வேலை கத்துக்கிட்டேன். ஓகே. அண்ணா இப்போ இந்த தொழிலுக்கு நீங்க எப்படி வந்தீங்கண்ணா? யார் மூலியமா வந்தீங்க? எங்க மாமன் தான், பழனிசாமி மாமன். எங்க மாமன் தாய் மாமன். அப்படிங்களா? ஆமா. ஓஹோ. அவருதான் உங்களுக்கு முழுக்க அதை கொண்டு வந்தது? ஆமா. அவரு இல்லைன்னா அங்க கொல்லாமலே எனக்கு இல்ல அவரே எனக்கு தொழில் கத்து கொடுத்தா நம்ம பரம்பரை தொழில் அப்படின்னு செஞ்சுட்டு இருக்கிறோம். ஓகேண்ணா ஓகே. இப்போ நீங்க வந்து இந்த பார்பர் ஷாப் ஆரம்பிச்சிருக்கீங்கல்ல, இதுக்கு உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தது யாரு? எனக்கு எங்க வீட்டுக்காரி தான்ப்பா. அவங்க தான் முழு சப்போர்ட்டா? ஆமா. சரி சரி. இது ஆரம்பிக்கிறதுக்கு நீங்க அவங்க கிட்ட எந்த மாதிரி மூவ் பண்ணீங்க, என்ன மாதிரி சொன்னீங்க? புழைச்சி காட்டணும் 4 பேருக்கு முன்னாடி அப்படின்னு எடுத்துக்காட்டு எங்க வீட்டுக்காரி தான். அவங்க மூலியமா தான் அந்த கடை ஓபன் பண்ணிருக்கீங்க? ஆமா. இந்த தொழில் நீங்க எத்தனை வருஷமா செய்றீங்கண்ணா? 30 வருஷமா செய்றேன். 30 வருஷமா செய்றீங்க. ஓகே. இப்போ நம்ம பார்பர் ஷாப் பொறுத்த வரைக்கும் மக்கள்கிட்ட ஒரு தவறான கருத்து இருக்குப்பா, எனக்கு அது மட்டும் பிடிக்கல அப்படின்னா அது என்ன? சில பேர் தப்பா சொல்லுவாங்க, சில பேர் நல்லதுன்னு சொல்லுவாங்க. எதை நம்புறது? அப்படிங்களா? அதை பத்தி ஏதாவது சொல்ல விருப்பம் இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கண்ணே. ஆனா கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஆமா ஆமா. எல்லாம் தொழில எல்லாம் போட்டி எல்லாமே இருக்கிறது தான். எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க வந்து ஒரு பார்பரா இருக்கீங்க இல்லையா, முடி திருத்துபவரா இருக்கீங்க, உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட், என்ன பலன்கள் கிடைக்குது? என்ன மனசுக்கு ஆறுதலா கிடைக்குது. ஒருத்தருக்கு தலையை அலங்காரம் பண்ணி நீட்டா வச்சிருந்தா அதே நமக்கு ஒரு திருப்தி தானே. அதுதான் உங்களுக்கு கிடைக்கிற திருப்தி தான் பலன். ஆமா. அவங்களுக்கு அழகுபடுத்த அவங்க மனசுக்கு திருப்தியா சொன்னாதான் நமக்கு ஒரு சந்தோஷம். அதுதான் மெயின். இப்போ நீங்க இந்த பார்பர் தொழில இருக்கீங்க இல்லையா, இப்போ ரொம்ப ட்ரெண்டா இருக்கிற அந்த ஹேர் ஸ்டைல் தான் என்னன்னா? எல்லாம் முடி கொட்டி போச்சு எனக்கு. ட்ரெண்டா இருக்கிற ஹேர் ஸ்டைல் எதுனா இப்போ கரண்ட்ல இருக்கிற? இப்ப? ஆமா. பாதி கட்டிங் வெட்டிட்டு பாதி கட்டிங் போறாங்க. ஒரு அதான் ட்ரெண்டா இருக்குது இப்ப அப்படிதான் பண்றாங்க. என்ன பண்றது, ஜனங்க வந்து அப்படிதான் கேக்குதுங்க. சரி சரி. நீங்க வந்து உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும், முடி வெட்டுறதுல உங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும்.
ஆனா கஸ்டமர் வந்து இன்னைக்கு இப்படி வெட்டி கொடுன்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து இல்லப்பா நீ இப்படித்தான் செய்யணும் எனக்கு அதெல்லாம் தெரியுங்கிற மாதிரி சொல்லுவீங்களா, இல்லப்பா எனக்கும் கொஞ்சம் தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்க ஸ்டைலுக்கு பண்ணி தரேன்னு சொல்லுவீங்க? ஸ்கூலுக்கு போற பசங்களுக்கு எப்படி கட்டிங் பண்ணணும், அது எப்படி கட்டிங் பண்ணணும், நாங்க விளக்கு ஒரு ஒரு உதாரணம் சொல்லுவேன். கேட்கலன்னா வெட்டி விட்டு தான் ஆகணும், வேற வழி இல்ல. கேட்டது பண்ணிதான் ஆகணும். ஏன்னா பசங்க நல்லா இருக்குன்னு தான் நாம நினைக்கிறோம். பசங்க இப்படி வேணும்னு கேட்கறது நாம என்ன பண்ண முடியும், ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகேண்ணா. பார்பர் ஷாப் வந்து சக்சஸ் ஆகணும், வெற்றியாளரா மாறணும்னா என்ன பண்ணணும்? சக்சஸ் ஆகலான்னு எதிர்பார்ப்பாங்கன்னு சில பேருங்க போட்டி பொறாம இல்ல இதெல்லாம் நிறைய இருக்குல்ல. ஓகே. அப்படி ஒரு ட்ரிக் இருக்குல்லண்ணா, இப்படி செஞ்சா நம்ம வந்து பார்பர் ஷாப்ல வந்து ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு போயிடலான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. வளர விட மாட்டாங்க. வாழ்க்கையில் நடக்குதான் சொல்றேன், வளர விட மாட்டாங்க. நல்லா தொழில் செய்யக்குள்ள ஒருத்தர் வந்து கெடுக்க கூடாது. எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கணும், நினைச்சாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். எல்லாரும் நல்லா இருக்கணும், அவனும் ஒரு 10 ரூபா சம்பாதிக்கணும், நாமளும் ஒரு 10 ரூபா சம்பாதிக்கணும் நினைச்சிட்டு போகணும். போட்டி போறாம எதுவும் இருக்கக்கூடாது. அவன் சம்பாதிக்கிறான், அவன் திறமையில வரான், பண்ணட்டும் அப்படின்னு நினைக்கணுங்கண்ணே. நாம தான் முயற்சி பண்ணி அவனு வேற வழி இல்ல. மலையில சறுக்கி விழுந்தாலும் ஏஞ்சி வரும்ல. கண்டிப்பா. இப்போ இந்த சோசியல் மீடியா எல்லாம் பாக்குறீங்கல்ல. ஆமா. இல்லப்பா இந்த யூடியூப்பை பார்த்து அதை பார்த்து எல்லாம் அவங்களே பண்ணிக்கிறாங்க, இதனால எங்களுக்கு ஏதோ தொந்தரவா இருக்கு அப்படி ஏதோ இருக்கா? அது மாதிரிலாம் இல்லையா? பண்றாங்க, சில பேர் பண்ணிக்கிறாங்க, சில பேர் பண்றது இல்ல. அதனால உங்களுக்கு எந்த ஒரு இது இல்ல? எது இல்ல, நமக்கு வரப்ப கஸ்டமர் வந்துட்டே தான் எனக்கு. அதை பத்தில ஒன்னும் வருத்தப்பட மாட்டேங்கண்ணே. சரி. நமக்குன்னு ஆண்டவன் என்ன கொடுத்ததோ அதான் பண்ண முடியும். சரி, ஒன்னும் பண்ண முடியாது. இப்போ வீட்லயே ஒரு சில பேர் வந்து ஷேவ் ஹேர் கட் எல்லாம் பண்ணிக்கிறாங்கன்னா, ஆமா, டிப்பு தருவீங்களா? இல்லப்பா வீட்லயே பண்றல இந்த மாதிரி பண்ணிக்கோ சொல்லி தருவேன். அர்ஜென்டா இருந்தா நீ என் கடைக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோ, இப்ப அர்ஜென்டா எனக்கு நிறைய பேருக்கு வேலை இருக்குது அப்படின்னா கடை மிஷின் எடுத்து நீ ட்ரிம் பண்ணி போக்கணும், அதெல்லாம் ஒண்ணும் வருத்த மாட்டேன் அப்படின்னு. இப்போ ஒவ்வொருத்தர் ஹேர் கட் பண்ண வராங்க இல்லையா, இந்த சுருள் முடி ரொம்ப கனமா இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்க? அதெல்லாம் அப்ப பண்ணிட்டு இப்ப போறது இல்ல. நான் எல்லாத்தையும் சொல்லி போடுவேன், முடி கொட்டி போயிரும், கர்லிங் எல்லாம் போடாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். முடி கொட்டி போயிருச்சு. நானும் ஏற்கனவே ஒரு கர்லிங் போட்டிருக்கிறேன் எனக்கே. அதெல்லாம் முடி கொட்டி போயிருதுன்னு யாருக்கும் சொல்லி போறது, ஈட்டு கூட நான் போறது இல்லை யாருக்குமே. ஏன்னா மக்களுக்கு வந்து முடி இருந்தா தான் எனக்கு தொழில் இருக்கும். முடியெல்லாம் கொட்டி போச்சா அப்புறம் கட்டிங்க யார் வருவாங்க. ஓகே. இப்போ உங்க கடைக்கு வந்து ஒரு வேலை ஆளா போடணும்னு நீங்க நினைக்கிறீங்க, நிறைய பேர் வந்துட்டாங்க வேலையாட் போடணும்ட்டு, அப்படி போட்டா அவங்க கிட்ட என்ன தகுதி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? தொழில் நீட்டா செஞ்சா சார், அதுதான் மெயின் பார்ப்போம். தொழில் நீட்டா வர கஸ்டமருக்கு நல்லா செஞ்சா போதும், அப்படிதான் நான் நினைப்போம். இதுதான் மெயின். ஓகே. நீங்க இந்த தொழில் செய்யறீங்கல்ல, ஆமா, இந்த தொழிலை செஞ்சு எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்குப்பா அப்படின்னா அது என்ன? நல்ல வருமானம் கிடைக்குதா? உங்க வாழ்க்கைக்கு தேவையான பொருள் தொழில் இப்ப வந்து கம்மி தாங்கண்ணே. சரி, தொழில் கம்மி தான். மக்கள் செலவு கடை நிறைய ஆகி போச்சுல்ல, அதனால கொஞ்சம் கம்மி தான், ஒன்றும் பண்ண முடியாது. சரி. நான் ஒண்டி தான் செய்யறேன். நீங்க ஒட்டுத்தர் தான்? நான் ஒரே ஆள் தான் செய்யறேன். சரி. இதனால உங்க வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கானா? சரி, கரெக்டா இருக்குது. வாழ்க்கையை கடவுள் கொண்டு போயிட்டு இருக்காரு. சரி, இன்னொரு காமெடியான கேள்வி கேட்கும்பா? சொல்லுங்கண்ணே. இந்த தொழில்ல நீங்க சம்பாரிச்சு எத்தனை கிலோ தங்கம் வாங்கியிருக்கீங்க? எங்க தங்கம் வாங்குறோம், தங்கம் வாங்குற நிலைமையா இருக்குது. ஏன் சாமி, 3 பொண்ணுக்குன்னு எனக்கு. சரிண்ணா. சம்பாதிக்கிறது பிள்ளைங்களுக்கு செலவு பண்றது சரியா போச்சுக்கண்ணே. சம்பாதிக்க அதுக்கு மட்டும்தான். ஆமா, 3 பொண்ணு எனக்கு. அப்போ நீங்க 30 வருஷமா செஞ்சதுல உங்க வாழ்க்கைக்கு தேவையான சம்பாத்தியம் தான் சம்பாதிச்சிருக்கீங்க? ஆமாக்கண்ணே, அவ்வளவுதான். சரி, இப்போ இது நீங்க வேற கட்டத்துக்கு கொண்டு போக நீங்க எதாவது நினைக்கிறீங்களா? எது கடவுள் தான் உதவி பண்ணும், வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு தொழில் கொடுத்து தொழில் வந்தா போதும் எனக்குன்னு. நீங்க இப்போ இந்த ஹேர் கட் பண்ணிருக்கீங்கல்ல, இதனால நீங்க ஏதாவது ஒரு அவார்டு இல்ல ஏதாவது ஒரு பேர் உங்களுக்கு கிடைச்சிருக்கா? பேர் எனக்கு கிடைச்சது ரஜினின்னு பட்டம் தான் கிடைச்சிருக்குது, வேற ஒண்ணும் கிடையாது. இந்த அவார்டு அதெல்லாம் கிடையாது. இப்போ உங்க மனைவி தான் உங்களுக்கு எல்லாம் சொல்றீங்கல்ல? ஆமாங்க. இப்போ உங்க மனைவி உங்களுக்கு எப்படின்னா? எனக்கு எங்க பெத்த தாய் மாதிரி தான் பாத்துக்குது. அந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்குங்களா? அந்த மாதிரி எனக்கு பிடிக்கும் என் கூட்டுக்காரி. ஸோ மெயினா உங்க ஒய்ஃப் வந்து எதுல உங்க மேல ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க? பொறுப்பா வரணும், இது புத்தி சொல்லுவாங்க, பாடம் எடுக்கிற மாதிரி எடுப்பாங்க. நம்ம சரியில்லைன்னா எனக்கு ஆட் பண்ணுவாங்க. சரி. உங்க ஒய்ஃபை வந்து நீங்க எந்த இடத்துல வச்சு பார்க்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? கடவுள் மாதிரி தான் நினைச்சு பார்ப்பேன். ஒரு பையனுக்கு நீ இதை பண்ணாம இருந்தா உங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்னா அது என்ன? குடிதான் யாரும் குடிக்கூடாதுன்னு நினைப்போம். அது ஒண்ணுதான் மெயின். பசங்க நல்லா இருக்கணும், சரி, கெட்டு போக கூடாதுன்னு நினைப்போம். சரி, நாம தான் கெட்டு போயிட்டோம், அவங்க கெடக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம். ஓகே, பசங்களை சொல்ற மெயின் விஷயம் அதுதான். இப்போ இது நீங்க 3 பொண்ணுங்களை வச்சுக்கிறீங்கல்ல, இப்போ பொண்ணுங்களை பத்தி தான் கேள்வி. சொல்லு, உங்களுக்கு பொண்ணை நீங்க எந்த அளவுக்கு சுதந்திரமா வச்சிருக்கீங்க? ஃப்ரெண்ட் மாதிரி தான் பரவ வச்சிருப்பேன்.
இந்த கட்டுக்கோப்புலாம் இல்ல. கட்டுக்கோப்பெல்லாம் கிடையாது, ஃப்ரெண்டு மாதிரி தான் இருக்கும். நீங்க என்ன பண்ணுதோ அதான் கரெக்டா இருக்கும். ஃப்ரீடம். சரிதான். ஓகே. இப்போ பொண்ணுங்களுக்குன்னு ஒரு சில ஒரு வரைமுறை எல்லாம் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் வந்து அவங்க அம்மா கரெக்டா கண்ட்ரோல் கொண்டு வருவோம். பொண்ணுங்க போற ட்ரெஸ்ல நீங்க ஏதாவது கட்டுப்பாடு விதிப்பீங்களா? ஆமாக்கா, நீட்டா இருக்கணும், 4 பேர் மதிக்கணும், அந்த அளவுக்கு தான் பொண்ணும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு பிள்ளைங்களும் சரிப்பா அப்படின்னு போயிருவாங்க. மறுவார்த்தை பேச மாட்டாங்க. நீங்க வந்து இந்த மக்களுக்கு ஏதாவது கருத்து சொல்ல ஆசைப்படுறீங்களா? மக்களுக்கு எல்லாம் இப்பெல்லாம் கருத்து சொன்னா யாரும் பிடிக்காதுக்குன்னு. அட்வைஸ் பண்ணா பிடிக்காது. அட்வைஸ் சொன்னா இந்த காலத்துல பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா நீ கரெக்டா இருக்கிறேன்னு கேட்பாங்க. கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? நாம எதுவும் சொன்னா புரிஞ்சிக்க மாட்டாங்க. சரி, சில பேர் புரிஞ்சுக்குவாங்க, சில பேர் புரிய மாட்டாங்க. இப்போ இந்த அரசியல் பத்தி ஒரு சில கேள்வி கேட்கவா? மகளிர் உதவி திட்டம் கொடுத்துருக்காங்க இல்லையா? மேக்சிமம் பொண்ணுங்களுக்கே தான் தரீங்க, ஆம்பளைங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, ஏதோ தர விருப்பம் இருந்தா தாங்கன்னா என்ன மாதிரி கேட்பீங்க? ஏற்கனவே இப்ப இந்த காலத்துல பெண்களுக்கு தான் முத இடம். ஆமா, அவங்களுக்கு தான். நமக்கு வந்து எப்படி வேணா எங்க வேணா பழிச்சிக்கலாம். ஓ, அப்படி வரீங்களா? நாம எப்படி வேணா சம்பாதிச்சுக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம் பொம்பளைங்க. அப்ப அதனால இதெல்லாம் கொண்டு வரது பெட்டர் தான். பெட்டர் தான், பரவாயில்ல, அதை பத்திலாம் சந்தோஷம். இந்த ஃப்ரீ பஸ்ஸும் விடுறது பெட்டர். அதுதான் தப்பு. அதுதான் என்ன காரணம்னு கேக்குறேன். மக்களுக்கு உதவி செய்யலாம், தப்பு கிடையாது. எல்லாம் தொழில் எல்லாமே கொடுத்தா பரவாயில்ல இல்ல. ஓ, அப்படியா? தொழில் இது கொடுத்தா கூட பிரச்சனை இல்லை, அவங்க ஏதோ ஒரு செஞ்சிட்டு இருப்பாங்க. சரி சரி, தொழில் தான் மெயின். ஆனா அதை தவிர இந்த ஃப்ரீ பஸ் விடுறது கொஞ்சம் இதுதான். அதுதான் தப்பு. சரி, இந்த விலைவாசி உயர்வுல உங்களால சமாளிக்க முடியுதா இல்ல ரொம்ப கைய பிடிக்குதா? கஷ்டம் தாங்கண்ணே, கஷ்டம் தான். இப்ப ஒரு 10 ரூபா சம்பாதிச்சா 500 ரூபா செலவாகுது. சரி, அதுக்கு என்ன பண்ணுவாங்க? கடன் தான் வாங்கி ஆகணும். அப்படித்தான் போல போடுது. வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறது? கடன் வாங்கி தான் நம்ம எல்லாம் செலவு பண்றோம். சரி, இப்போ நீங்க வந்து 3 பொண்ணுங்க வச்சிருக்கீங்க. இப்போ எல்லாம் மேக்சிமம் கல்யாணம் பண்ற ஸ்டேஜ் வந்துச்சுன்னா பொண்ணுக்கு ஒரு நகை போடணும்னு சொல்லி ஒரு இது இருக்கு. அந்த மாதிரி என்ன உங்களுக்கு இருக்கா இப்ப இருக்கிற விலைவாசி? நான் யாரு வந்தாலும் இருக்கேன்னு தோடு மூத்தி கால் செயின் தாங்கன்னு, அதுக்கு மேல போட முடியாது நம்மளால. ஓப்பனா சொல்லிடுவீங்களா? ஓப்பனாவே சொல்லிடுவோம். இதுதான் மெயின். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தான் செய்ய முடியும். ஏன் தகுதி இதுதான். ஆமா, தகுதிக்கு தகுந்த செய்யணும். ஓவர்லாம் பண்ணக்கூடாதுல்ல. என்னை எப்படியாவது காப்பாத்திரு கடவுளே. என்னடா பைத்தியக்காரன் பள்ளத்துல குதிச்சுட்டு இருக்கானேன்னு பாக்குறீங்களா? எல்லாம் ஒரு காரணமா தாங்க. ஆக்சுவலா நீங்க நினைக்கலாம், ஏப்பா இன்டர்வியூ முடிய போகுது, ஓகேவா, இன்டர்வியூ முடியும் தருவாயில வந்துருச்சு, இப்போ வந்து நீ ஏன் உசரை எடுத்துக்கிட்டு இருக்கிற அப்படி நீங்க திட்டுறது நல்லாவே தெரியுதுங்க. பட் இருந்தாலும் நான் வந்தேன்னா ஒரு காரணம் இருக்குன்னு தயவு செஞ்சு நம்புங்க ஐயா, நம்புங்க. ஐயோ போச்சு, ஒடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி நம்புங்க. ஸோ இப்போ நான் வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்த இந்த பார்பர் ரஜினி துரைசாமி அவர்கள் வந்து அவ்வளோக்கு பேசலை. அவர் இன்னும் நிறைய விஷயம் பேசவே இல்லை. ஆக்சுவலாக நான் அவர்கிட்ட போய் இன்டர்வியூ நான் கேட்குறேன் அவர்கிட்ட. அவர் சொன்ன விஷயம் என்ன, பரவாயில்ல விடுப்பா, எதுக்குப்பா அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்கிப் பண்ண தான் பார்த்தாரு. சரிங்களா? பட் இருந்தாலும் அவர்கிட்ட நான் ரிக்வஸ்ட் பண்ணினேன், இல்லை கொஞ்சம் நீங்கள் இன்டர்வியூ கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா உள்ளடங்கி இருக்குது. ஒன்று பார்பருடைய வாழ்வாதாரம், அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னா அவர் வந்து வாழ்க்கையில் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்காருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி அவர் கொடுக்குற இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட விஷயங்கள் இருக்குங்கிறத பார்த்தீங்கன்னா அவருக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணமோ என்ன சொன்னார்னா, தம்பி நான் உனக்காக பண்ணுறேன், ஓகேவா, என்னால் நீ நல்லா இருப்ப அப்படின்னா நான் கண்டிப்பாக அதை செஞ்சு தரேன்ப்பான்னு சொல்லி எனக்கு இந்த இன்டர்வியூ கொடுத்தாரு. சத்தியமாக அதெல்லாம் அது கேட்கும் போதே எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். நீ நல்லா இருக்கணும்பா, நீ நல்லா இருப்ப அப்படின்னா நான் இன்டர்வியூ தரேன் அப்படின்னு சிங்கிள் வேர்டில் முடிச்சுட்டாரு. நான் அவ்வளோ தூரம் பேசினதில் இந்த ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஓகே, மெயினான விஷயத்துக்கு வரலாம். அந்த முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? ஆக்சுவலாக பெரியவர்கள், நம்ம அம்மா அப்பா, நம்ம பெரியவர்கள் யாராக இருக்கட்டும் சரி, அவங்க பார்த்தீங்கன்னா சொத்து சேர்த்து வைப்பாங்க, ஓகேங்களா. அந்த சொத்து பார்த்தீங்கன்னா ஒன்று லேண்டு நிறையா வாங்கி போடலாம், சொத்து சேர்த்தலாம். இல்லை அப்படின்னா கோல்டு நிறையா வாங்கி வைக்கலாம், அது ஒரு சொத்து தான். இல்லை அப்படின்னா ஒரு பிஸ்னஸ், ஏதாவது ஒரு பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தா கூட அது வந்து சொத்து தானே. ஏன்னா அது மூலிமா நம்மளுக்கு பண உறவை கிடச்சிக்கிட்டு தானே இருக்கும். இந்த மாதிரி பெரியவர்கள் வந்து சொத்து வந்து சேர்த்து வைப்பாங்க. பட் இவரை பொறுத்த வரைக்கும், ரஜினி துரைசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் சேர்த்து வச்ச சொத்து என்னன்னு தெரியுங்களா? ஸோ
அதை வந்து ஒரு சில பேர் சொல்லுவாங்க, அதை நீங்களே கேளுங்க. தல உங்களுக்கு ஓகேவா? சாட்டிஸ்ஃபேக்ஷனா? சூப்பரா பண்றாப்ல, நல்லா பண்றாப்ல. ரொம்ப நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு செஞ்சு தராரா? ரொம்ப நாளா, ரொம்ப வருஷமா கடைக்கு தான் வருவேன். என்ன நினைக்கிறோமோ அந்த லெவலுக்கு நல்லா கரெக்டா பண்ணி தருவாப்ல. உங்க எக்ஸ்பெக்டேஷனுக்கு கரெக்டா இருக்கு. கரெக்டா இருக்குது. எத்தனை வருஷமா இவர்கிட்ட? இங்க 5 வருஷமா வந்து செஞ்சுட்டு இருக்கு. எப்பவுமே இவர்தான். இவர் கடைக்கு தான் வந்து இவர் கடைக்கு தான் போவேன். ஒரு கடை இல்லைனாலும் லீவா இருந்தாலும் போன் பண்ணி வெயிட் பண்ணி இவர் கடையில தான் வந்து செய்வாங்க. சூப்பருங்க. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். சூப்பர் ஸ்டாரா? அந்த சூப்பர் ஸ்டாருங்கிறது தான் வந்து சொல்லுங்களேன். இங்க வாங்க. நீங்க எடுத்த உடனே சூப்பர் ஸ்டார் அப்படின்னீங்க. ஆமா, பேரை மட்டும் அவருக்கு சொல்லுங்களேன். எப்படி வந்துச்சு? அவரு சின்னதுல தான் ரஜினி ஃபேனு, அதனால எப்பயுமே சூப்பர் ஸ்டார் கூப்பிடுவோம். அப்புறம் எல்லாம் துரைசாமி கூப்பிடுவோம். அதிகமா ரஜினினா தான் தெரியும். ரஜினி. ஆமா, இல்லைன்னா தெரியாது. ஏன் அந்த பேர் அவர் கொடுத்தீங்க? அவருக்கு நாங்களா வைக்கல, அவரே வச்சுக்கிட்டு தான். அப்புறம் பொதுமக்களும் அப்படியே பழகி போச்சு. அப்ப அண்ணன் ஏதோ பெரிய சம்பவம் பண்ணிருக்காரு தானே? என்னது? அப்பதான் முத காட்சியை பாத்துருவாரு. வேற ஏதாவது நலத்திட்டம் இல்ல அவர் பிராண்ட் வெளிய பண்றது ஏதாவது பண்ணிருக்காரு? இல்ல, ஏதாவது அங்க பால வயசு ஏதாவது பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அப்படிங்களா? தேங்காய் சுத்தி உடைப்பாரு கரைக்கு முன்னாடி. இதெல்லாம் பண்ணிருக்காரு. ஆனா இப்போ சைலண்டா இருக்கு. இப்ப சைலண்டா இருக்காரு. பண்ணனுக்கு நீங்க எப்படி பழக்கம்? நம்ம ஏரியாவில தான் குடியிருக்கிறோம். நம்ம சின்னதுல இருந்து பழக்கம். சரி. சின்ன வயசுல இருந்து ஆமா, பழக்கம். பழக்கம் உங்களுக்கு? இவரா? இவர் எனக்கு 30-40 வருஷம் பழக்கம். அவரை பத்தி ஒரே ஒரு நல்ல விஷயம் சொல்லுங்க பாருங்க. அவரை பத்தியா? நல்ல மனுஷன், அவ்வளவு. ஒருத்த வார்த்தை. ரொம்ப சந்தோஷம். அண்ணா, எத்தனை வருஷம் நீங்க ஹேர் கட் பண்றீங்க? 20 வருஷமா. இவருக்கிட்டயா? ஆமா, 20 வருஷமா இவரு கடைக்கே தான் வந்துட்டு இருக்கேன். எப்படி பழக்கம்? பழக்கம் வந்து சின்ன வயசுல இருந்தே இவர் பழக்கம். இவரு கடை வச்சு இதுல இருந்து நான் 20 வருஷமா இவர்கிட்ட தான் பண்ணிட்டு இருக்கேன். இது ஒன்றும் மாறினதே இல்ல. மாறுதல் இல்ல, வெளியில போறது இல்ல, வெளியில செட் ஆகுறது இல்ல. இப்போ 5 இடத்துல இவர் கடை மாத்திருக்கேன்னு சொன்னாரு. ஆமா, அந்த 5 இடத்துக்குமே போய் 5 இடத்துக்குமே போயிருக்கேன். சரி, இவரை பத்தி ஒரு வார்த்தை சொல்லுங்க. இவரை பத்தி சொல்லணும்னா தொழில் சின்சியரிட்டி. சரி. எந்த நேரம் வந்து கூப்பிட்டாலுமே போன் பண்ணா வந்துருவாரு. எந்த டைமா இருந்தாலும் சரி வந்து பண்ணி கொடுப்பாரு. கோவப்பட மாட்டாரு, பொறுமையா பண்ணுவாரு. நம்ம கேக்குற அளவு பண்ணி கொடுப்பாரு. இவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அதுதான் பொறுமை. சரி. 10 கஸ்டமர் இருந்தாலும் சரி வெயிட் பண்ணி பொறுமையா பண்ணி விடுவோம். அப்படி அவதியா 10 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து அவதியா பண்ண மாட்டாரு. நீங்க கேக்குற இது உங்களுக்கு கிடைச்சிடும். ஆமா, நான் மட்டும் சொன்ன வரைக்கும் ரொம்ப நன்றி. ஹலோ எஜுகேட்டட் யூஸ், வாங்க. கோழி வந்துச்சு போயிடுச்சு, நான் வந்த உடனே. ஓகேங்க. ஸோ ரஜினி துரைசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா சம்பாரித்த சொத்து என்னங்கிறத அவங்களே சொன்னாங்க, கேட்டிங்களா? அதாவதுங்க, ரஜினி துரைசாமியை பொறுத்த வரைக்கும் இவர் மிகப்பெரிய ஒன்றும் கோடீஸ்வரர் கிடையாது, இல்லை மாடியே கட்டி பங்களாவில் வாழ்கிற மனுஷனும் கிடையாது. ஆனால் இவர் மக்கள் மத்தியில் சம்பாரித்த சொத்து என்னன்னா, ரஜினி துரைசாமியா நல்ல மனுஷையா அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா இவர் சம்பாரிச்சிருக்காருங்க. இதுக்கு இன்னும் நல்ல உதாரணம் கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா, இப்போ இவங்க பேசுனதுல, அதாவது இவங்க ரிலேஷன், ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி யாருன்னா இருக்கட்டும், இவங்க பேசுனதுல என்ன அப்படின்னா, எனக்கு ரஜினி துரைசாமியை பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் தெரியும் அப்படின்னாரு ஒருத்தர். இன்னொருத்தர் எனக்கு இவரை வந்து ஒரு 20 வருஷம் தெரியுங்க அப்படிங்கிறாரு. இன்னொருத்தர் இவங்க எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி எனக்கு வந்து இவரை 30 வருஷமா தெரியும் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் எனக்குலாம் தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? ஸோ நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயத்த 1 வருஷம் 2 வருஷம் அதுவே பார்த்தீங்கன்னா பயங்கர கஷ்டம். ஆனால் இவர் 20 வருஷம் 30 வருஷங்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணி தான் ஒரு நல்ல மனிதன் அப்படிங்கிற அந்த நேமையும் பார்த்தீங்கன்னா அவர் சம்பாரிச்சு வச்சிருக்காரு. அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அழியா சொத்தை இவருக்கும் இவங்களுடைய ஃபேமிலிக்கும் பார்த்தீங்கன்னா ரஜினி துரைசாமி அவர்கள் வந்து சம்பாரிச்சு கொடுத்த ஒரு சொத்து தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரஜினி துரைசாமி அவர்கள் இருக்காரு பார்த்தீங்களா? ஸோ அவரு இப்போ இந்த சொசைட்டியில் ஸ்டில் டேட் வரைக்கும் ஒரு ராஜாவாக வளம் வந்துட்டு இருக்காருங்க. ஆமாங்க. ஸோ இந்த ராஜா வளம் வர காரணம், அதுக்கு பின்னாடி பேக் போனா ராணி இருக்காங்க. ஸோ அந்த ராணி தான் அவருடைய மனைவி. ஸோ அவர் அதிகமாக மென்ஷன் பண்ணுறது என்னன்னா, ஒன்று மேரேஜ் ஆன ஸ்டார்டிங்லையோ இல்லை ஒரு சில வருடங்களுக்கு முன்போ பார்த்தீங்கன்னா தவறுகள் நடந்திருக்கலாம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி வந்து அது தப்பு, அது அப்படி இல்லை, ஸோ அது வந்து நீங்கள் இப்படி தான் இருக்கணும், சொசைட்டியில் ஒரு நல்ல மனிதனாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு அவருடைய ஒய்ஃப் தான் பார்த்தீங்கன்னா இவரை வந்து செதுக்கியிருக்காங்க, ஒரு ராஜாவை உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி அவருடைய மனைவி இருப்பது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இவர் தான்.
ஸோ இட்ஸ் சச் ஒரு பியூட்டிஃபுல் ஒரு ரிலேஷன்ஷிப். ஒரு மனிதனை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு கணவனை ஒரு ஸ்டேஜில் உட்கார வச்சு பார்க்கணும்னு நினைக்கிற ஒரு ஒய்ஃப் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா ரஜினி துரைசாமி அவர்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் பெல் பட்டனே தட்டி விடுங்க. உங்களை வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர்பான டாப்பிக்கில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தினேஷ்குமாரனும் நான். பாய்.